இது பார்த்தீங்களா, நாங்கள் ஜாலியாக வந்து சரி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருந்தோம். போயிட்டுருக்கும்போது அவுட்டரில் வந்து சிக்னேச்சர் கல்யாண மஹால்னு ஒன்று இருக்குது. அது பார்ட்டி ஹால், கல்யாண மண்டபம் எல்லாருமே மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து சரி அங்கே போய் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அது வழியாக போனோம். அது வழியாக போகலாம் அப்படின்னு என்னென்ன என் ஃப்ரெண்டோட ஒரு இது நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் வெளியில் ரொம்ப கிராண்டாக பண்ணலை, உள்ளே வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அது போய் அட்டன் பண்ணிவிட்டு பார்த்துட்டு போகிற வழியில் பார்த்தா வரும் கிளைமேட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, செம்ம ஜில்லுன்னு அவ்வளோ சூப்பராக இருந்தது கிளைமேட்டு. இங்கே எவ்வளோ அப்படியே பனி மூட்டை மாதிரி மழை பெய்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அதனால் எங்களுக்கு ஒரே ஜாலியாக ஆகிடுச்சு. சரி லாங் ட்ரைவ் போன மாதிரி ஆகும், கோயிலுக்கு போன மாதிரி ஆகும், 2 in 1 பர்பஸ்ன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டோம். ரோடெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அப்படியே வந்து ரோடை பார்க்கும் போது அவ்வளோ ஆசையாக அவ்வளோ அழகாக இருக்குது. அதுவும் கொஞ்சம் மழை பெஞ்சு காஞ்சும் காயாமல் இருக்கிற ரோடை பார்த்தோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுவும் பேனு வேறு புதுசாக ரோடு போட்டிருக்காங்களா, அதில் வண்டி ஓட்டவே ஒரு தனி அலாதி பிரியமாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு எல்லாம் ஜாலியாக வந்து நாங்கள் ஃபேமிலியாக போயிட்டு ஒரு 4-5 வண்டியில் போனோம். சரிங்க போயிட்டே இருந்தோம். போயிட்டு வந்து அன்றைக்கி வந்து ஒரு பெருமாள் கோயிலுக்கு போனோம், இன்னொரு பெருமாள் கோயிலுக்கு போனோம். அப்புறம் வந்து சிவன் கோயிலுக்கு வந்து அன்றைக்கி போல் பெருமாள் கோயிலாக போயிட்டு இருந்தோம். அன்றைக்கி தான் வந்து என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு விசேஷம் வேறு அன்றைக்கி. அதனால் பெருமாளுக்கு உகந்த நாளுங்கிறதுனால சரின்னு போனோம். போயிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் இடையில ஒரு பைபாஸில் வேறு பூந்து போனோம். எவ்வளோ வந்து இதுவாக இருக்கும் பாருங்களேன், புல்வெளியாக அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லா புல்வெளியும் செம்ம சூப்பராக. அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக காற்று வாங்கிட்டு ஜில்லுன்னு கிளைமேட்டில் நல்லா காற்று வாங்கிட்டு அவ்வளோ சூப்பராக ஜாலியாக நாங்கள் ஸ்கூல் கதை, அப்புறம் வெட்டி கதை, விருந்தா கதை எல்லா கதையும் பேசிவிட்டு செம்மையாக வந்து அப்புறம் சாமி புராண கதை எல்லாத்தையும் பேசிவிட்டு நாங்கள் போயிட்டுருந்தோம். நல்லா இருந்தது. ஆனால் அன்றைக்கி போனது ரொம்ப அட்டன் பண்ணுறதுக்கு, கோயிலுக்கு போகிறதுக்கும் கிளைமேட்டு வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. இந்த மரம்லாம் பாருங்களேன் இவ்வளோ செம்மையாக இருக்குன்னு. எல்லாம் பேய் மரம் மாதிரி பேனு இருக்கும். இந்த மாதிரி அவுட்டரில் இருக்கிற மரம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மரத்தெல்லாம் பார்க்கும்போது அதில் ஒரு உயிர் இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகாக பெருசாக படர்ந்து விரிஞ்சிருக்கும். சின்னதுலேருந்தே எனக்கு அந்த மரம்லாம் பார்க்கும்போது அவ்வளோ க்ரேஸு. அதுவும் வந்து ரொம்ப பழமையான மரம்னா அதை விட ரொம்ப க்ரேஸ் எனக்கு. அதாவது பல ஆயிரக்கணக்கான வருஷம் மரம் அப்படின்னா எனக்கு அதோட பிரியமே ரொம்ப. அதாவது ஆதி கோயிலுக்கு, அதாவது பல வருஷம் உள்ள கோயிலுக்கு போனால் எப்படி வந்து ஒரு சந்தோஷம் வருமோ அந்த மாதிரி இந்த காலத்து மரத்தெல்லாம் பார்த்தா அது ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸ் வரும். அது ஏன்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி அந்த காலத்து மரத்தெல்லாம் பார்த்தோன்னா